ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துளி கூட எண்ணெய் இல்லாமல் மைக்ரோவேவ் அவனில் எப்படி அப்பளம் பொரிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், குண்டு குண்டாக எவ்வளோ சூப்பராக நம்ம துளி ஆயில் கூட இல்லாமல் அப்பளம் பொரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதை நான் அவனில் தாங்க பொரிச்சிருக்கேன். அவனில் இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த பாக்ஸில் தான் வச்சு நான் பொரிக்கிறேன். பிளாஸ்டிக்கில் நீங்கள் எந்த பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதில் மைக்ரோவேவ் சேஃப் அப்படின்னு எழுதியிருக்கணும். அந்த மாதிரி பாக்ஸ் தான் எடுத்துக்கலாம். இல்லைனா அவனுக்குரிய பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம், அதில் வச்சு பொரிக்கலாம். பாருங்கள், நான் இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். என் கையில் இருக்கிறது கடையில் வாங்கின வத்தல் தான். இது பானிபூரி வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா குண்டு குண்டாக பொரியும் பாருங்கள், அந்த வத்தல் தான். இந்த வத்தலை நான் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். வச்சுட்டு 30 செகண்ட் கொடுத்துருக்கேன். மைக்ரோவுக்கு போயிட்டு 30 செகண்ட் கொடுத்துருக்கேன். வேறு எந்த மோடலையும் நம்ம போகக்கூடாது. மைக்ரோவில் வச்சு பொரிச்சாதான் பொரிக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரியுது பாருங்கள். இன்னும் 30 செகண்டே ஆகலை, அதுக்குள்ளேயே சூப்பராக பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம பாதிலேயே இது பொரிஞ்சிட்டதுனால நம்ம ஸ்டாப் பண்ணி இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாருங்கள், கொஞ்சம் வத்தல் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி வத்தலை இந்த 2 பக்கமும் வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு நான் உள்ளே வைக்கிறேன். வச்சுட்டு அதே மாதிரி மைக்ரோவுக்கு போயிட்டு 30 செகண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம். சூப்பராக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். வத்தல் அப்பளம் எல்லாமே நம்ம இது மாதிரி பொரிச்சிக்கலாங்க. நார்மலாக நம்ம பொரிக்கக்கூடிய எண்ணெயில் பொரிக்கக்கூடிய எல்லாமே இதில் பொரிச்சிக்கலாம். எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இதை மாதிரி மைக்ரோவேவ் சேஃப்னு போட்ட பாத்திரம் இருந்தால் மட்டும்தான் பொரிக்க முடியுமா அப்படின்னா அதில் கூட தேவையே கிடையாது. எல்லா அவன்லேயும் நமக்கு ஒரு கண்ணாடி பிளேட் கொடுத்துருப்பாங்க. இது மேலே தான் நம்ம வச்சு சமைப்போம். அந்த பிளேட் மேலேயே நம்ம அப்படியே வச்சு விட்டுறலாம். அதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. பாருங்கள், நான் அந்த பிளேட் மேலே கொஞ்சம் வத்தல் எடுத்து வைக்கிறேன். வச்சுட்டு அதே மாதிரி மைக்ரோவுக்கு போயிட்டு நான் அப்படியே 30 செகண்ட் கொடுத்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். பாருங்கள், இன்னும் 30 செகண்ட் கூட ஆகலை, சூப்பராக பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த பிளேட் மேலேயே வச்சு நம்ம எல்லாமே அப்பளம் எல்லாமே பொரிச்சிக்கலாம். அடுத்தது பாருங்கள், கொத்தரங்காய் வத்தல் பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் கத்திரிக்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல் எது வேணாலும் நம்ம பொரிச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் வத்தல் எடுத்துட்டு இந்த கிளாஸ் மேலே அப்படியே வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம அவனை மூடி ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். பாருங்கள், சூப்பராக பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சீக்கிரமே பொரிஞ்சிருச்சு பாருங்கள். ஒரு 10-15 செகண்ட்லேயே இந்த கொத்தரங்காய் வத்தல் பொரிஞ்சிருச்சு. எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நான் கையாலே எடுக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம சீக்கிரமாக பொரியறதுனால ஹீட்டு கூட அதிகமாக இருக்காது. இப்போ இதை நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எண்ணெயில் பொரிக்கும்போது ஒரு சிலது கருகி இருக்கும், ஒரு சிலது நல்லா பொரிஞ்சிருக்கும், பொரியாமல் இருக்கும், அப்படி இருக்கும். அதே மாதிரி எண்ணெயெல்லாம் நம்ம எண்ணெய் தான் வடிகட்டி எடுத்தாலும் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதில் துளி ஆயில் கூட இல்லாமல் எல்லாம் ஈவனாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். பாருங்கள், இப்படி நொறுக்கி காமிக்கும் போது எவ்வளோ சூப்பராக நொறுங்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. துளி கூட ஆயிலே இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக நம்ம வளமோடு இருக்கிறதுக்கு உங்ககிட்ட அவன் இருந்துச்சு அப்படின்னா அதில் இந்த வத்தலை நீங்கள் பொரிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.